உனக்கு ஒரு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியும்ல? எப்ப பார்த்தாலும் அந்த கிராஸ் ஹாப்பர் வந்து மியூசிக் வாசிட்டே இருக்கும், கிட்டார் வாசிட்டே இருக்கும். எறும்பு வந்து போய் சாப்பாடு வந்து போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். மழை காலம் வந்துடும், இதுக்கு பசிக்கும், இது எங்கேயும் போய் பார்க்கும், இருக்காது. அப்போ எறும்பு சொல்லும், ஒழுங்கு மரியாதையா வேலை செஞ்சிருந்தா இப்ப சாப்பாடு கிடைச்சிருக்கும்ல, மரியாதையா அந்த கிட்டாரை கொடு வாங்கி வச்சுக்கிட்டு இது கொடுக்கும், சோறு கொடுக்கும். சோறு சாப்பிட்டே உட்காந்துருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். ஒழ அப்படின்னு உடனே தெருவில் போய் எல்லாத்தையும் அது மாதிரியே போய் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் அந்த கிராஸ் ஹாப்பர். இதோட கதை முடிஞ்சது தெரியுமா? அடுத்த கதை நான் சொல்றேன். இந்த கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணுச்சு, ரோட்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது அதால முடியல. என்ன பண்ணுச்சு, இங்க பாரு, சோத்தை தூக்கி சுமந்துட்டு போறது உன் வேலை, என் வேலை இல்ல, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, மரியாதையா கிட்டாரை திருப்பி கொடு. கிட்டாரை வாங்கிச்சு. வாங்கிட்டு போய் அது பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வாசிக்க பாக்குது, எறும்பு எல்லாம் வேகமா போகுது, கிட்டாரை வாசிக்கிறது நிறுத்திருச்சு. எறும்பு சுலோவா போகுது. உடனே சாயந்தரம் எறும்புகளை பேச்சுவார்த்தை கூப்பிட்டுச்சு. இங்க பாரு, நீ உழைக்கிற, நான் வந்து கிட்டார் வாசிக்கிறேன். நான் கிட்டார் வாசிக்கும் போது உனக்கு வேலை செய்யறது கொஞ்சம் நல்லா தெரியுதா? ஆமா, அது நல்லா தான் தெரியுது. அப்போ ஒண்ணு செய், 10 தானியத்துல ஒரு தானியம் ஒரு ஆள் எனக்கு கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு, நான் உங்களுக்காக கிட்டார் வாசிக்கிறேன். மொத்தம் இருக்குது 1000 எறும்பு. ஒரு நாளைக்கு இதுக்கு 1000 தானியம் கிடைச்சது. என்ன தெரியுமா இந்த டாக்டிஸ்? தனக்கு பிடித்தமான வேலையை செய்து கொண்டே அதில் சம்பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற கிராஸ் ஹாப்பர்ஸ். எது நமக்கு நிரம்ப பிடிக்கிறதோ அதை செய்து கொண்டு அதில் சம்பாதித்துக் கொள்ளுதல், அதில் மேலே வருதல். எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் தெரியுமா? நமக்கு பல விஷயங்கள் எது தெரியல. இது வரைக்கும் சொல்ற வீட்டுல போய் இன்னைக்கு 2வது முறையாக நீ யோசி, உண்மையில் உனக்கு ஆர்வம் இருக்கின்ற துறை எது என்று யோசி. Give time for that. அதை கண்டெடு, அதை கண்டுபிடி. உனக்குள் தான் அது இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. அதில் நீ கேளிக்கையாக மட்டுமே அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய்.